திருநெல்வேலி மாவட்டத்தில் 5வது நாளாக வங்கி முன்பாக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணம் பெற்று செல்கின்றனர். அங்குள்ள பெரும்பாலான ஏடிஎம் மையங்கள் இன்றும் இயங்கவில்லை. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சுடலைக்குமார். சுடலைக்குமார், நெல்லை பகுதியில் வங்கிகளின் நிலைமை தற்போது எப்படி இருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது நாட்டில் புழக்கத்தில் இருந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 8ஆம் தேதி அறிவித்தார். தொடர்ந்து 10ஆம் தேதி முதல் பொதுமக்கள் தங்களுடைய பழைய நோட்டுகளை மாற்றுவதற்காக இன்று 5வது நாளாக நீண்ட வரிசையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் காலை முதல் காத்திருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் நேற்று காலை முதல் காத்திருந்த பொதுமக்கள் பகல் 2 மணிக்கு மேல் பெரும்பாலான வங்கிகளில் பணத்தை மாற்ற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக 2 மணிக்கு மேலாக தனியார் வங்கியிலும் சரி பொதுத்துறை வங்கியிலும் சரி பணம் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் ஒரு பெரிய பாதிப்பை அடைந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் 6வது நாளாக இன்றைய தினமும் தொடர்ந்து அனைத்து வங்கிகளின் முன்பாக காலை 7 மணி முதல் தொடர்ந்து பொதுமக்கள் தங்களுடைய பழைய நோட்டுகளை கொடுத்து மாற்றுவதற்காகவும் தங்களிடம் வைத்திருக்கின்ற அந்த தொகையினை டெபாசிட் செய்வதற்காகவும் தொடர்ந்து வங்கியின் முன் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். குறிப்பாக நேற்று முதல் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாகவும் தொடர்ந்து அந்த கொட்டு மழையிலும் தங்களுடைய பணத்தை மாற்றுவதற்காக அன்றாட அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பொதுமக்கள் தொடர்ந்து வங்கியின் முன்பாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் திருநெல்வேலி மாவட்ட பகுதியில் தொடர்ந்து நிலவி வருகின்றது. ராஜலட்சுமி. சுடலைக்குமார், தற்போது நீங்க சொன்னீங்க ஏடிஎம் மையங்கள் செயல்படாதனால பொதுமக்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரதா சொன்னீங்க. ஏடிஎம்மோட வங்கி மையங்களை அவர்கள் தொடர்பு கொண்டார்களா? வங்கி அதிகாரிகள் என்ன தெரிவிச்சிருக்காங்க? கண்டிப்பா ராஜலட்சுமி. அதாவது வங்கியில் முன்பாக தொடர்ந்து கூட்டம் அலைமோதிக்கின்ற இந்த சூழலில் பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏடிஎம் இயந்திரங்களை நாடுகின்றனர். ஏடிஎம் இயந்திரங்களை பொறுத்தவரை இன்று 4வது நாளாக தொடர்ந்து செயல்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் தொடர்ந்து தற்போதைய நிலப்படி கடந்த 2 நாட்களாகவே திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 99% ஏடிஎம்கள் இயங்கவில்லை. குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கிறது பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் வங்கி, அதாவது திருநெல்வேலி உள்ள தலைமை கிளையான அந்த ஸ்டேட் பேங்க் வங்கி முன்பாக உள்ள அந்த ஏடிஎம் கார்னர் மையத்தில் இருக்கிறேன். இந்த மையத்தை பொறுத்தவரை பொதுமக்கள் தங்களுடைய பாஸ்புக்கை பதிவு செய்யக்கூடிய அந்த மிஷின் மட்டும்தான் செயல்படுகிறது. மற்றபடியாக பொதுமக்கள் தங்களுடைய ஆன்லைனில் கேஷ் டெபாசிட் செய்யக்கூடிய அந்த இயந்திரம் சரி, பணத்தை எடுப்பதற்கான ஏடிஎம் இயந்திரம் சரி, எந்த ஒரு இயந்திரமும் இதுவரை செயல்படாத ஒரு சூழல் தான் நிலை வருகிறது. இதே நிலை தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் அனைத்து ஏடிஎம் இயந்திரங்களும் இந்த நிலை தான் ஏற்படுகிறது. அனைத்து ஏடிஎம் திறந்து, ஒரு சில ஏடிஎம்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்தாலும் அதில் பணம் இல்லாத ஒரு சூழல் நிலை வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். இது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இங்கு வங்கிக்கு வந்த ஒருவர் நம்முடைய இருக்கிறார். ஐயா வணக்கம். நீங்க எத்தனை நாட்களா அந்த பணம் எடுப்பதில் ஒரு சிரமம் ஏற்பட்டு? இப்போ 1 வாரமா இருக்குது சார். 1 வார காலமாக ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. எல்லாமே எடுக்க வைக்க போக காலையில் ரொம்ப நேரமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். பணமே இல்லை. இந்த ஏடிஎம்மே ஒர்க் ஆகலை. ஆமாம். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வங்கிகளுக்கு போனீங்களா? வங்கிகளில் பணம் மாற்றுறதுல என்ன வரையான சிரமங்கள்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். 2 ரூபா செலவு கூட இல்லாமல் எல்லா ஏடிஎம் பேங்க்கும் ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த ஏரியாவில் இதான் பெரிய ஸ்டேட் பேங்க்கு. காலை 7 மணிக்கு நிற்கிறேன் சார். இன்னும் 2000 ரூபாய் என்னால் மாற்ற முடியல. நான் என்ன சார் செய்ய முடியும்? அதனால தான் நான் ரொம்ப துயரத்தில் இருக்கேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது ஏடிஎம் இயந்திரங்கள்லாம் 2500 2500 வரை 4 ஒன்றுக்கு எடுக்கலாம்னு சொன்னாங்க. இங்கே ஏடிஎம் இயந்திரங்கள்லாம் முழுமையாக செயல்படுது? இல்லை சார், செயல்படவில்லை. சரியாக செயல்படவில்லை. 2000 தான் வருது பெரும்பாலும். நான் காலை 5 மணிலேருந்து நிற்கிறேன். ஒன்றும் ஒர்க் ஆகின மாதிரி தெரியல. நான் இதுக்கு ஒரு சரியான வழி தீர்வை நீங்கள் கடைபிடிக்கணும் தலைமை. அதாவது வங்கிகளிலும் சேர்ந்து பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்த போதிலும் 4000 மட்டுமே பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக பகல் 2 மணிக்கு மேல் பொதுமக்கள் வருகை தந்தாலும் பணம் இல்லாத ஒரு சூழல் தான் பெரும்பாலான வங்கிகள் நிலவுகிறது. மேலும் ஏடிஎம் இயந்திரங்களும் செயல்படாத ஒரு காரணத்தினால் பொதுமக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழல் தான் நிலவுகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் பார்த்தோம்னால் திருநெல்வேலி டவுன் மார்க்கெட் பகுதியில் காய்கறிகள் அனைத்துமே அழுகிய நிலையில் கொட்டப்பட்டிருந்தன. இதன் காரணம் என்னவென்று பார்த்தோம்னால் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கை மட்டுமின்றி வியாபாரிகளும் வர்த்தக ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாட்டில் பொதுமக்களிடையே பணப்புழக்கம் இல்லாத காரணத்தினால் வியாபாரம், காய்கறி உள்ளிட்ட பல்வேறு வகையான வியாபாரங்களும் வணிக நிறுவனங்களும் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களும் ஒரு பெரிய பணப்புழக்கம் இல்லாதன் காரணமாக பாதிப்பு அடைந்துள்ளனர். இது குறித்து வங்கி அதிகாரிகளிடம் கேட்டபோது, அதாவது ஏடிஎம் இயந்திரங்களை பொறுத்தவரையில் தற்பொழுதைய நிலவரப்படி 100 ரூபாய் மட்டுமே அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் வைக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் புதிதாக வந்த பின்பே அதற்குரியான ஸ்லாட்டுகள் அமைக்கப்பட்டு அதில் அந்த பணம் பொருத்த முடியும். தற்போதைய நிலவரப்படி 100 ரூபாய் மட்டுமே வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் அதிகப்படியாக ஏடிஎம் இயந்திரங்களை நாடுவதன் காரணமாக இந்த பண தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் புதிதாக 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம் இயந்திரத்தில் வைக்கக்கூடிய அந்த ஸ்லாட்டுகள் வந்தவுடன் இந்த பணப்புழக்கமானது சீராகும் என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். ராஜலட்சுமி. திருநெல்வேலி மாவட்டத்தில் தொடர்ந்து 5வது நாளாக ஏடிஎம் மையங்கள் செயல்படாதால் பொதுமக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இது குறித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுடலைக்குமார்.